ஹாய், வெல்கம் டு இக்கிகை. நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம் அப்படிங்கிற ஒரு புக்கோட நேம் தான் இக்கிகை. நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தடையாக இருக்கிற 2 ஃபேக்டர்ஸ் பற்றி இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் பயம். இது 2ஐயும் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நீண்ட ஆயுளோடு வாழ்கிறதுக்கு ரொம்ப பெரிய தடையாக இருக்கிற ஒரே விஷயம் கோபம். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். கோபம் எல்லாருக்கும் ஈஸியாக வந்துடும். நம்ம நம்புகிற விஷயத்த ஒருத்தர் அப்படி இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்கிறப்போ டக்குன்னு கோபம் வந்துடுது. அந்த கோபம் வர்றதுனால நமக்குள்ளே ஏற்படுற விளைவுகள் நமக்கு தெரிஞ்சால் அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே குறைச்சிக்கிடுவோம். ஒருத்தர் ஒரு நிமிஷம் கோபப்படுறதுனால தலைவலியில் ஆரம்பித்து இம்யூன் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு எல்லாமே டேமேஜ் ஆகுது. மற்றவங்களோட ஆக்ஷனுக்கு ரியாக்ட் பண்ணி நம்மளோட உடம்பு ஹெல்த்தை நம்மளே கெடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் தான் கோபம். தப்பே செய்யாமல் ஒருத்தரை திட்டுறப்போ அவங்களுக்கு கோபம் வர்றதை ஏற்றுக்கலாம். பட் ரீசனே இல்லாமல் கோபம் வரும் தெரியுமா? என்னன்னு தெரியல, எனக்கு அவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுற ஒரு சொல்யூஷன், அவங்கள பார்த்ததே நீங்கள் மறந்துடுங்க. அவங்கள பார்க்குற அடுத்த செகண்ட் உங்களுக்கு கோபம் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் நீங்கள் என்ன யோசிக்கணும், உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சவங்க யார், அவங்கள நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. கடைசியாக அவங்க கூட இருந்த நினைவுகளை ஞாபகப்படுத்துங்க. அந்த கோபம் வந்த வழி தெரியாமல் போயிடும். ரீசனே இல்லாமல் ஒருத்தர் மேலே கோபம் வர்றதுனால 2 விஷயம் நடக்குது. ஒன்று, உங்கள் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகுது. இன்னொன்று, நீங்கள் இதை யார்கிட்ட ஷேர் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட உங்களோட இமேஜ் ஸ்பாயில் ஆகுது. அப்புறம் குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறப்போ கோபம் வரும். ஒரு விஷயத்தை நம்ம செய்யாதன்னு சொல்கிறப்போ அவங்க அதைத்தான் செஞ்சிகிட்ருப்பாங்க. 2 டைம் 3 டைம் மெதுவாக கொஞ்சமாக கெஞ்சி சொல்லி பார்ப்பாங்க, கேட்க மாட்டாங்க அவங்க. நம்ம எப்போ சவுண்டை ரைஸ் பண்ணி சொல்கிறோமோ அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அடுத்து அடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிகிறப்போ தான் நம்ம சொல்கிறத கேட்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே கோபப்பட்டு கத்துறதுக்கு பதிலாக கோபப்படாமல் செகண்ட் டைம் சொல்கிறப்போவே கொஞ்சம் சவுண்டை ரைஸ் பண்ணி சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ தூரத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்றோம் அப்படின்னா சவுண்டாக தானே கூப்பிட்றோம், ஆனால் கோபத்தில் கூப்பிட்றது இல்லையே. டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னாலும் சவுண்டாக தான் எடுக்கிறாங்க, ஆனால் அதில் கோபம் இல்லை. அது மாதிரி தான் இங்கேயும் குழந்தைங்க அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறப்போ கொஞ்சம் சவுண்டை ரைஸ் பண்ணி சொல்லி பாருங்கள், கேட்பாங்க. ஆனால் கோபத்தில் இல்லை. கோபத்தில் கத்துறது வேறு, சவுண்டை ரைஸ் பண்ணி சொல்கிறது வேறு. ஸோ குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக கோபம் வந்துருச்சு, 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறப்போ ஈகோ அப்படிங்கிற 2ம் தான் சண்டை போடும். உங்களுக்கு இருக்கிற ஈகோவும் அவங்களுக்கு இருக்கிற ஈகோவும் 2ம் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து போகவே போகாது. லாஸ்ட்டில் அது எங்கே போய் முடியும்? ஒரு அடிதடி, இல்லைன்னா ஏதாவது ஒன்று போட்டு உடைக்கிறது. அதனால் யாருக்கு லாஸு, யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான். மொபைலை போட்டு உடைப்பாங்க, வீட்டில் இருக்க திங்ஸை போட்டு உடைப்பாங்க. நம்ம தான் அது திரும்பியும் வாங்கணும். அது திரும்ப வாங்குறப்போ தான் தெரியும், ஐயோ இதை பண்ணியிருக்கவே வேண்டாமே அப்படின்னு. பட் அப்போ யோசித்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கோபம் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ஆர்கியூமெண்ட் தான் வரும் அப்படின்னு தெரிகிறப்போ ஜஸ்ட் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கோபம்னு ஒன்று அந்த இடத்துல வர்றப்போ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. இதுவும் ஒரு நல்ல வழி தான். கோபம் லாஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி ஒரு வழியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு கோபம் ரொம்ப வரும், எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னே தெரியலை அப்படின்னு கேட்குற ஒருத்தங்களுக்கு என்னோடய பதில் என்னென்னா, நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கிறப்போ சுற்றி நடக்கிறதா பாருங்கள். டிவியில், சீரியலில்
மூவியில் எதுலையா இருந்தாலும் ஒரு இடத்துல சண்டை போடுறாங்க, அடிதடி வரைக்கும் போகுது, கொலை வரைக்கும் போகுது அப்படின்னாலும் அவங்க கோபப்பட்டு அந்த சண்டை போடாமல் பாசிட்டிவாக அந்த இதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு இடத்துல சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா இவங்க பேசுனது தான் காரணம், இவங்க இப்படி மாற்றி பேசியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறப்போ உங்கள் மைண்டுக்கும் அது புரிய வரும். நம்ம இந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் மற்றவங்கள மாதிரி கோபப்படாமல் நிதானத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோன்றப்போ உங்கள் மைண்டுக்கும் அது புரியும், கோபம் வந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தேங்க்யூ.